2026 வருடம் இந்தியா ரெக்வஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் சுமார் 50 கிலோமீட்டர்லேருந்து 500 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு ஒரு ஏவுகணை ஒன்று நம்மளோட இந்திய கடற்படைக்கு தேவைப்படுது. இந்த RFIக்கு ஃபஸ்ட்டு யார் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா ரஷ்யன்ஸ் தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரஷ்யன் ஆஃபர் அப்படின்றது 500 கிலோமீட்டர் கிடையாது, அதை விட 3 மடங்கு 1500 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு ஒரு ஏவுகணை ஒன்று ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஏவுகணை எப்படி இந்தியாவோட நீர்மூழ்கி கப்பல்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக போகுது மற்றும் இதனால் பாகிஸ்தானுக்கு ஏற்படக்கூடிய மிக பெரும் ஆபத்து என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், இந்த சம்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய கன்வென்ஷனல் நீர்மூழ்கி கப்பல்களை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும். இந்தியா கிட்ட 2 டைப் ஆஃப் கன்வென்ஷனல் சம்மரின் அப்படின்றது இருக்குது. அதில் ப்ரிடாமினென்ட்லி ரஷ்யன் கீலோ கிளாஸ் நம்ம சொல்லலாம், அடுத்தபடியாக ஃப்ரெஞ்சோட ஸ்கார்பியன் கிளாஸை நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ஸ்கார்பியன் கிளாஸ் தான் இந்தியாவோட ரொம்ப மாடர்னான ஒரு கன்வென்ஷனல் அட்டாக் சம்மரின். இதை நம்ம 5 ஏற்கனவே கட்டிட்டோம், 6 சீ ட்ரையல்ஸில் இருக்குது. அண்ட் ரஷ்யன் கீலோ கிளாஸை பார்த்தோம் அப்படின்னா அதில் மொத்தம் 7 சம்மரினை நம்ம கட்டி நம்ம ஆல்ரெடி பயன்பாட்டில் வச்சுருக்கோம். இப்போ கீலோ கிளாஸ்லையும் சரி இந்த ஸ்கார்பியன் கிளாஸ்லையும் சரி இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிக்கல் லான்ச் டியூப் அப்படின்றது இதில் கிடையாது. ஒன்று நம்ம மிசைலை டோர்பிடோ வழியாக தான் லான்ச் பண்ணணும். ஸோ டோர்பிடோஸை லான்ச் பண்ணணும் அப்படின்றப்ப அந்த டோர்பிடோ லான்ச்சர்ன்றது நீர்மூழ்கி கப்பலோட முன்பகுதியில் இருக்கும். அந்த இடத்துல இருந்து டோர்பிடோ மாதிரி நம்ம அந்த மிசைலை லான்ச் பண்ணி மிசைல் அதற்கப்புறமா தண்ணிக்கு மேலே போய் அதோட ஃப்ளைட் பார்த்த ஆரம்பிக்கும். இதில் நம்ம பிரம்மோஸை இன்டெகிரேட் பண்ணுறதுல நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னா பிரம்மோஸ் ஆல்ரெடி இருக்குல்ல, அதை நம்ம ஏற்கனவே ஒரு சம்மர்ஜ் பிளாட்ஃபார்ம்லேருந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஸோ இதை இன்டெக்ட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதில் ஆக்சுவலி இது வரைக்கும் எந்த ஒரு கீலோ கிளாஸ்லையும் பிரம்மோஸ் மிசைல் இருக்கிறதாக இந்தியன் அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸில் கிடையாது. ஆனால் 2013 வருடம் இந்தியாவோட DRDO ஒரு சம்மர்ஜ்டு பிளாட்ஃபார்ம், அதாவது இந்த ஏவுகணைகளை சோதிக்கிறதுக்குன்னு சம்மரின் மாதிரியே ஒரு சம்மர்ஜ்டு பிளாட்ஃபார்ம் டெஸ்ட் பெட் வச்சுருப்பாங்க. அதில் இருந்து பிரம்மோஸ் ஏவுகணையை சோதித்து பார்த்துருக்காங்க. இது நடந்தது கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ 13 வருஷத்துக்கு முன்னாடியே டெஸ்ட் பண்ண இந்த பிரம்மோஸ் ஏவுகணை இன்றைக்கு வரையும் இந்தியாவோட கன்வென்ஷனல் நீர்மூழ்கி கப்பல்களில் இல்லை அப்படின்றது தான் அஃபிஷியல் ரெக்கார்டு. ஆனால் நீர்மூழ்கி கப்பல்கள்லேயே பிரம்மோஸ் ஏவுகணை கிடையாது அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது. ஏன்னா இந்தியா கிட்ட நியூக்ளியர் சம்மரின்ஸும் இருக்குது. ஸோ 13 பிரம்மோஸ் ஏவுகணையை எப்படி டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, வெர்டிக்கல் லான்ச் சிஸ்டம் மூலமாக தான் டெஸ்ட் பண்ணாங்க. நம்ம அந்த டோர்பிடோ மூலமாக டெஸ்ட் பண்ணவில்லை. அது படுத்த மணிக்கு மிசைலை வச்சு அனுப்புறது, இது செங்குத்தாக நிப்பாட்டி அனுப்புறது. ஸோ அந்த மாதிரி வெர்டிக்கல் லான்ச்சில் டெஸ்ட் பண்ண காரணத்தினால் கன்வென்ஷனல் நீர்மூழ்கி கப்பல்களில் இருக்கிற டோர்பிடோ டியூப்ஸ் வழியாக பிரம்மோஸை லான்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்தியன் அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ்லேயும் சொல்கிறாங்க. அண்ட் இந்திய கடற்படையுமே இப்போ வரைக்கும் கன்வென்ஷனல் நீர்மூழ்கி கப்பல்களில் பிரம்மோஸை நாங்கள் இன்டெக்ட் பண்ணல அப்படின்றதையும் சொல்கிறாங்க. பட் தட் டஸ் நாட் மீன் தட் இந்தியாவோட சம்மரின்ஸில் பிரம்மோஸ் இல்லை அப்படின்றது. மேபி அன்அஃபிஷியலாக பாகிஸ்தானியர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கன்வென்ஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் பிரம்மோஸை இன்டெக்ட் பண்ணியிருக்கலாம். பட் நம்மளால் ஷியோராக என்ன சொல்ல முடியும், உறுதியாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்தியாவோட நியூக்ளியர் க்ரூஸ் மிசைல் சம்மரின் ஒரு பாலிஸ்டிக் மிசைல் சம்மரினில் பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் லான்ச் டியூப்ன்றது இருக்குது. இந்த வெர்டிக்கல் லான்ச் டியூப்ல இருந்து பிரம்மோஸை சோதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். லான்ச் பண்ணலாம்னு சொல்லி ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்தியாவோட INS அரிஹாந்த் இந்த மாதிரியான நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாத்துலேயுமே நம்மளால் பிரம்மோஸ் ஏவுகணையை லான்ச் பண்ண முடியும். ஸோ இதான் மேட்ரு. கன்வென்ஷனல் சப்மரீனில் டோர்பிடோ டியூப்ஸ் தான் இருக்குது, அது வழியாக லான்ச் ஆகிற மாதிரி இப்போ வரைக்கும் நம்ம பிரம்மோஸை டெஸ்ட் பண்ணலை. இதுதான் அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸு. ஸோ இதற்காண்டி இப்போது நம்ம RFI அனுப்பியிருக்கோம்ல, இந்த ஒரு ரெஸ்பான்ஸ்ன்றதை ரஷ்யன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யன்ஸ் தெள்ள தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. கீலோ கிளாஸ் நீங்கள் ஆல்ரெடி 7 வச்சுருக்கீங்க, அதில் 533 mm ஒரு டோர்பிடோ டியூப் இருக்குது. இந்த டோர்பிடோ டியூப்ன்றது ஆல்ரெடி கேலிபர் க்ரூஸ் மிசைலை லான்ச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய கம்பேட்டிபிளான ஒரு டோர்பிடோ டியூப் தான். ஸோ நீங்கள் எங்களோட கேலிபர் க்ரூஸ் மிசைலை வாங்கினீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷன்ஸையும் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சில சாஃப்ட்வேர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். அதுவுமே ஒரு ரஷ்யன் கீலோ கிளாஸ் அப்படின்றதுனால அது ஒன்றும் பெரிய விஷயம் தான் கிடையாது, ரொம்ப சுலபமான மேட்ரு தான். ஸோ 7 அட்டாக் சம்மரின்ஸில், கன்வென்ஷனல் அட்டாக் சம்மரின்ஸில் இதை நீங்கள் உடனடியாக இன்டெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு ரஷ்யன்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து ஸ்கார்பியன் கிளாஸ் வர்றப்ப அதுக்குமே ரஷ்யன்ஸ் ஒரு ஆன்சர் வச்சுருக்காங்க.
ஸ்கார்பியன் கிளாஸை பொறுத்த மட்டும் அதில் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்க போகிறது என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் அண்டு சில ஃபயர் கண்ட்ரோல்ஸில் பண்ணக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். அதற்குமே ரஷ்யன்ஸ் வந்து அவங்களோட உதவியை ஆஃபர் பண்ணுறாங்க இந்தியாவுக்கு தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில். ஆர் இந்தியன்ஸ் ஆகிய நம்மளே வந்து அந்த ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டமில் வந்து மாடிஃபிகேஷன்ஸை பண்ணி இந்த காலிபர் க்ரூஸ் மிசைலை ஸ்கார்பியன் கிளாஸ்லேருந்து லான்ச் பண்ண முடியும். ஸோ பேசிக்லி ரஷ்யன் சொல்கிறது என்ன அப்படின்னா கீலோ கிளாஸில் எந்த ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷன்ஸும் தேவையில்லை, நீங்கள் அப்படியே வாங்கி அந்த டோர்பிடோ டியூப்பில் போட்டு லான்ச் பண்ணிட்டே இருக்கலாம். அண்ட் ஸ்கார்பியன் கிளாஸை பொறுத்த மட்டும் பெரிய லெவலில் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் எதுவும் தேவையில்லை. அதோட டோர்பிடோ டியூப்ஸுமே காலிபருக்கு கம்பேட்டபிளாக தான் இருக்குது. சின்ன சின்ன மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்றத ரஷ்யர்கள் சொல்கிறாங்க. அண்ட் ரஷ்யன்ஸ் வந்து இதற்கு மேலே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தே ஆஃபர் அ டெக் ட்ரான்ஸ்ஃபர். ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இந்தியாவோட ஆத்ம நிர்பர் பாரத்துக்கு உட்பட்டு தொழில்நுட்பங்களையும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம், இந்தியாவில் வச்சு இந்த காலிபர் க்ரூஸ் மிசைல்ஸையும் நீங்கள் உருவாக்குங்க அப்படின்றதையும் தெரிவிக்கிறாங்க. அண்ட் காலிபரை பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 1500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குது. இந்திய கடற்படை RFI அறிவித்தது வெறும் 500 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் ரஷ்யன்ஸோட இந்த ஆஃபர்ன்றது 1500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற காலிபர் க்ரூஸ் மிசைல். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கடற்படையோட நீர்மூழ்கி கப்பல்கள் பாகிஸ்தானை விட்டு 1000 கிலோமீட்டர் தள்ளி இருந்து கராச்சி துறைமுகத்தை நோக்கி காலிபர் க்ரூஸ் மிசைல்ஸை அனுப்ப முடியும். அண்ட் காலிபரை பார்த்தோம் அப்படின்னா இதோட ஹிஸ்ட்ரின்றது ட்ராக் ரெக்கார்டுன்றது ஒன் ஆஃப் த ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு. ரஷ்யன்ஸ் இதை எல்லா எல்லா காம்பேட்லேயும் பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் இதை சால்வா லான்ச்லாம் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதோட வீடியோஸ் எல்லாமே வந்து இன்டர்நெட்டில் சமூக வலைத்தளங்களில் இருக்குது, நீங்களே போய் பார்க்கலாம். ஸோ ரஷ்ய கடற்படையில் இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிலையபிள் க்ரூஸ் மிசைல்ஸில் நம்பர் 1 காலிபர் வந்துடும். அதற்கப்புறம் தான் அந்த ஓனிக்ஸ் எல்லாம் வருது. ஸோ காலிபர் இவ்வளோ ப்ரூவனான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிற காரணத்தினாலையும் அது இந்திய கடற்படையில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிளாட்ஃபார்மில் ரொம்ப சுலபமாக இன்டெகிரேட் பண்ண முடியும், பெரிய சேஞ்சஸ்லாம் பண்ண வேணாம் அப்படின்றதுனாலையும். அண்ட் ஆப்வியஸ்லி கடைசியாக ரஷ்யன்ஸோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரிலையபிளான பார்ட்னர்ஷிப்ன்றது இருக்கும். டெக் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பக்காவாக இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னா பேமெண்ட்டு தான். ஏன்னா இப்போ வந்து ரஷ்யன்ஸுக்கு வந்து ஏகப்பட்ட சாங்ஷன்ஸ் போடப்பட்டிருக்கு, அமெரிக்கன்ஸ் அவ்வளோ போட்டிருக்காங்க. இதில் நம்ம வந்து இந்த க்ரூஸ் மிசைல் பிளாட்ஃபார்மை வாங்குகிறோம் அப்படின்னா அதற்கான பேமெண்ட்டை வந்து நம்ம பண்ணுறதுல நிறைய சிக்கல்கள் வரும், நடைமுறை சிக்கல்கள் இருக்கும். இப்போ ஆயில் வாங்கினோம் அப்படின்னாலுமே அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா உலகத்தில் நம்ம ஆயில் ரஷ்யன்ஸ் கிட்டேருந்து வாங்குறதுனால யூரோப்பியன்ஸுக்கும் அமெரிக்கன் ஆலைஸுக்கும் சீப்பாக ஆயில் கிடைக்கிது. நம்மளும் வேறு யார்கிட்டையாவது இருந்து வாங்கினோம் அப்படின்னா எல்லா அமெரிக்கன் பார்ட்னர்ஸுமே அதிகமான விலை கொடுத்து ஆயில் வாங்குற மாதிரி இருக்கும். இது அமெரிக்கன்ஸுக்கு தெரியும். அதனால் இந்த ஒரு ஆயில் பர்ச்சேசிங் இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரஷ்யன்ஸுக்கு அமெரிக்கன்ஸ் வந்து அந்தளவுக்கு கடுமையான சாங்ஷன்ஸை போடலை. ஏதோ ஒரு வழியாக நம்ம ரஷ்யன்ஸ் கிட்டேருந்து ஆயிலை பில்லியன் கணக்கில் வாங்கிடலாம். ஆனால் வெப்பன்ஸுன்றது வேறு. ஸோ ஆல்ரெடி கேட்ஸா அப்படின்ற ஒரு சட்டத்தை அமெரிக்கன்ஸ் வச்சுருக்காங்க. ரஷ்யன்ஸ் கிட்டேருந்து ஹைடெக் மிலிட்டரி வெப்பன்ஸை யார் வாங்கினாலும் அவங்களுக்கு US மிலிட்டரி சப்ளைஸ்ன்றது போகாதுன்ற மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் நம்ம வந்து US மிலிட்டரியோட டெக்னிக்கல் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கும் நம்மளோட ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராமுக்கு. ஸோ ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராமில் இருக்கிற இந்த டிபெண்டன்சினால் நம்ம காலிபர் க்ரூஸ் மிசைல்ஸை வாங்கினா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ட் செகண்டரி பேமெண்ட்டு பில்லியன் கணக்கில் நம்ம ரஷ்யன்ஸுக்கு காசு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆயிலை வாங்கிட்டு காசு கொடுக்குறது கூட நம்ம ஒரு வழியாக கொடுத்துடலாம். ஆனால் மிசைலை வாங்கிட்டு நம்ம காசு கொடுக்கணும் அப்படின்னு போகிறப்ப கண்டிப்பாக அமெரிக்கன்ஸ் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக இதற்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டை ஒன்று போடுவாங்க அப்படின்ற ஒரு பேச்சுன்றது ரொம்ப அடிப்படுது. ஸோ இந்த ஆஃபர் என்ன தான் நல்லா இருந்தாலும் இன்றைக்கி தேதிக்கு நம்மளோட கரண்ட் டிபெண்டன்சி அப்படின்றது அமெரிக்கன் சிஸ்டம்ஸ்லையும் டெக்னாலஜியும் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் இந்த சைடு போகிறதுல நடைமுறை சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. ஆனால் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிவி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.